இந்த பழைய மதுரை வயல் வீடு, இப்போ ஆதம்பாக்கம் வீடு, இப்போ மாலதி பேர்லேயே பல கோடி ரூபாய்க்கு சொல்லுது. இதெல்லாம் எப்படி வந்தது? வேலுமணி பற்றி ஏன் ஊழலே பண்ணல? வேலுமணி அறப்போரிக்க ஜெயராம எத்தனை வழக்கு போட்டு வச்சிருக்காரு வேலுமணி மேலே? போன உள்ளாட்சி துறையில் பலாயிரம் கோடி கொள்ள 50 ரூபா குண்டு பொல்பெல்லாம் கார்பரேஷனில் போட்டது 1500 ரூபாய்க்கு போட்டுருக்கு. 10,000 கோடி ஒரு பைசா இல்லாம திருடுறதுல ஆளுக்கு 300 கோடி 400 கோடி போட்டா 10,000 கோடி வந்து திமுக வாங்கி வெறும் திருடு. அலிபாபாவும் 40 திருடுகிட்டு இருந்து இந்த கும்பலு இவ 10,000. இதெல்லாம் பேசியா சவுக்கு பேசு. கைது பண்ணிருக்கணும், அவங்க அப்படி பண்ணல. இந்த போலீஸ் பாஜகவுக்கு பயப்படுது. ஏன்னா இவர்களும் பல ஊழலை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அரசும் பல ஊழல். இப்போ மாலதி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆங்கர். நான் வந்து யாரையும் குறையாவோ அல்லாது சிறுமைப்படுத்தியோ சொல்ல வேண்டியது, உண்மையை சொல்ல வேண்டியது. எனக்கு மனைவி, சகோதரி, மக எல்லாம் இருக்காங்க, சரியா? அப்போ வேறொருவருடைய மனைவி மாலதி வேறொருவருடைய மனைவி, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இவன் என்ன பண்றான்? என்னோடு வந்து விடு, என்னோட வந்துருங்கிறான். உன் பேர்ல நான் கோடிக்கணக்கான சொத்து எழுதி வைக்கிறேன், உனக்கு உல்லாச கார் வாங்கி தர்றேன். இப்போ அந்த வீடு பல கோடிக்கு போகும். இப்போ அந்த ஆதம்பாக்கத்தில் பிடிச்சாங்களே, அதை அந்த வீட்டில் தான் 2 பேர் இருந்ததை காவல்துறை உடைச்சி உள்ளே போயிருக்கு. அப்போது உன்னுடைய கணவர் என்ன ஆனார்? உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை, அது என்னாச்சு? கணவரிடமிருந்து விவாகரத்து வாங்கிட்டு மாலதி எங்கே போகுது? சவுக்கு சங்கரோடு நீங்கள் போகுது. நீங்கள் இந்த பழைய மதுரை வயல் வீடு, இப்போ ஆதம்பாக்கம் வீடு, இப்போ மாலதி பேர்லேயே பல கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரம் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது? யார் கொடுத்தா? உன்னை எல்லாம் ஸ்ரீமதியுடைய ஆன்மா மன்னிக்குமா? அப்போ உனக்கு இதே தொழில். அந்த வழக்குல தான் இந்த பணம் எல்லாம் வந்து 25 லட்சம் ரூபா. அதுக்கு பிறகு இவர் நேரம் அண்ணாமலைகிட்ட போய் சரண்டர் ஆயிட்டார். திமுகவை அடிப்பதற்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு. இவர் அந்த மதன் ரவிச்சந்திரன், வெண்பா ஒரு கும்பல் இருந்து தெரியுமா? எல்லாம் பிளாக்மெயில் கோஷ்டிங்க. இதெல்லாம் பத்திரிகையாளர்னா உண்மையாக பத்திரிகையாளர் இருந்து செத்து போன எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். இந்த ஊடகத்துக்கு இருந்து தியாகம் பண்ணி செத்து போன நாத்திகம் பாலு, தினமணி ஹபீப்பு, கார்கி, இப்படி எவ்வளவோ பேரை சொல்லலாம். அப்போ அவனுக்கெல்லாம் என்ன பேர்? கார்கின்னு ஒரு கம்யூனிஸ்ட் பத்திரிகையில் வேலை பார்த்த ஒரு பத்திரிகையாளர், வரலாறு பதிவு பண்ணணும். அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சர், எம்ஜிஆர் தொடர்ந்து எழுதுறாரு. எம்ஜிஆருடைய அரசியலை கடுமையாக விமர்சிப்பார். கார்கின்னு பேர். அந்த கார்கி அவருக்கு ஒரு பலவீனம், மதுக்கு அடிமை. ஒரு நாள் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தபோது சைதாப்பேட்டை பாலத்துட்டு வரும்போது சைக்கிளில் குடிச்சிட்டு கீழே கிடக்கிறார். பெரிய சிந்தனையாளர் முறை அப்படி தான் இருக்கான் தமிழ்நாட்டில். குடி எம்ஜிஆர் கார் நிறுத்திட்டு கொண்டு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண சொல்கிறார். அட்மிட் பண்ணி சக்கரைபாணி அனுப்பிச்சு என்ன செலவானாலும் சரி காப்பாற்றுங்கிறார். குடிச்சு லிவர் கிட்னி எல்லாம் போச்சு. எப்படியோ பல லட்சங்கள் அந்த காலத்தில் காப்பாற்றியாச்சு. காப்பாற்ற திருப்பி அதே சைக்கிள், அதே எம்ஜிஆர் எழுதுறது. எதில்? அந்த பத்திரிக்கை பேர் வேண்டாம். கம்யூனிஸ்ட் கட்சி 2 பத்திரிக்கை இருக்கா. அன்னைக்கு வந்து ஜனசக்தி, தீக்கதிர், தொடர்ந்து அதில் அந்த பத்திரிகையில் தொடர்ந்து ஏதோ ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை சொல்லக்கூடாதுங்கிறக்கா நான் சொல்கிறேன். சரி. அப்போது தொடர்ந்து எழுதுறது. எம்ஜிஆர் சேர்த்து தொலைஞ்சு போன்னு விட்டுட்டார். அது வரைக்கும் அரக்கை சட்டம் போட, ஒரு முழுக்கை சட்டம் போட ஆரம்பிச்சிட்டார். யார்? கார்கி. அப்புறம் மீண்டும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் இறந்துட்டார். இறந்த பிறகு அந்த கையில் பச்சை ஊற்றி இருந்தாராம். இந்த உயிர் எம்ஜிஆர் கொடுத்த உயிர். எழுதுறது எம்ஜிஆருடைய அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதுறது. எம்ஜிஆர்கிட்ட போய் சரண்டர் ஆயிருந்தா ஒரு பெரிய பங்களா கிடைச்சிருக்கும், பெரிய பண்ணை வீடு கிடைச்சிருக்கும், பல லட்சம் அந்த காலத்திலே கிடைச்சிருக்கும். நமது எம்ஜிஆர் பத்திரிகை எடிட்டரே ஆகிருக்கலாம். இன்னைக்கு நமது எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்த அண்ணா பத்திரிகைக்கு எடிட்டர் ஆகிருக்கலாம், தாய் பத்திரிகை எடிட்டர் ஆகிருக்கலாம். வறுமையிலேயே இறந்து போனவன் தான் பத்திரிகை. கொள்கை வேறு, நட்பு வேறு. இப்படி இருந்த பத்திரிகையாளர் மத்தியில் இந்த சவுக்கும் வர்றாரு.
சவுக்கு வந்து நீங்க திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 அவரு அவரு வந்து எல்லா மக்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குதுன்னு தானே சார் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல எடுத்து சொல்றது பூராமே எதுக்கு? ஆ. பிளாக்மெயில், மிரட்டி பணம் வாங்குறதுக்கு. பணத்துக்காக தான் வேற என்னம்மா? ஆ. சரி ரொம்ப நேர்மையான ஆளுமா. ம். நான் என்ன கேட்குறேன், 2 மனைவி அடுத்தும் பொண்டாட்டியே இல்லையா? அடுத்தும் 2 பேருக்கும் குழந்தையோட விரட்டி விட்டுட்டு நீ கூட்டிட்டு வந்தியே. முதல்ல ஒண்ணு கூட்டிட்டு வந்த, அத வச்சிருக்கியா? அது கண்ணீரும் கம்பளையுமா வீதி வீதியா அழுகுது. அந்த அம்மா அந்த 2வது அதுக்கு அந்த குழந்தைய நீ பார்த்தியா? ஆ? முதல் மனைவி இறந்து போச்சு. 2வது அடுத்தவருடைய மனைவிய நீங்க கூட்டிட்டு வந்த. அதையாவது வச்சிருக்கியா? அது அந்த அம்மா வீடியோ போட்டுட்டு இருக்கு. தெரியுமில்ல உங்களுக்கு யாருன்னு? ஆ? சரி, அது தெருவுல விட்டுட்ட. ஆமா. 3வது அதே போல வேற ஒரு பத்திரிக்கையாளர் பொண்டாட்டி. ஆ? நீ வந்து இந்த மக்களுக்கு புத்தி சொல்ற, ம். அறிவு சொல்ற. ஆ? உன்னுடைய முதுக பார்த்தியா? ஆ? அப்ப அண்ணாமலைட்ட உட்காந்து திமுகவை அடிக்கிறது. திமுகட்ட போய் ஸ்டாலின்ட்ட போய் பேசி அவர்ட்ட கமிஷன் கட்டிங். ஆ? இப்போ அண்ணாமலைட்ட ஓடிச்சு கொஞ்ச நாள் வியாபாரம். ம். அப்புறம் அண்ணாமலை கதை முடிஞ்ச உடனேயும் நேரா சீமான்ட்ட போய் சேர்ந்தாச்சு. இது அரசியல்வாதி தானே இப்படி சேருவான். ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் இப்படி சேருவானா? சீமான்ட்ட இருந்து அப்புறம் நேரா இப்போ விஜய்ட்ட போயாச்சு. விஜய் பற்றி ஆஹா ஓஹோ, ஆ? திமுக எதுக்க வந்த ஒரு பெரிய ஆள் அப்படின்னு அவரை பற்றி எழுதுறது. அங்கே மீட்டர் போட்டுட்டு அடுத்து வேலுமணிட்டு போயிடுறது. ஆ? உன்னை தேனியில் கைது செய்த உடனே வேலுமணி என்ன பண்ணுறாரு? 50 வக்கீல கோயம்புத்தூர் கோர்ட்டில் நிறுத்தினார். பார்த்தீங்கல்ல? ஆமா சார். ஆ? ஆமா. ஆமா. ஒரு சிட்டிங் 10 லட்சம் ரூபா வாங்காமல் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்களாக நகல மாட்டாங்க. பாஜரே ஆக ஆமா, மாட்டாங்க. 7 முறை 70 லட்சம் ரூபா உனக்காக வேலுமணி கொடுக்குறாரு. எவ்வளவு? 70 லட்சம், 3/4 கோடி. அப்போ உனக்கு வேலுமணிக்கு என்ன? வேலுமணி பற்றி ஏன் எழுதுறதில்ல? வேலுமணி இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் கோடி வச்சிருக்காரு. வேலுமணி பற்றி ஏன் ஊழலே பண்ணல வேலுமணி? அறப்போரிக ஜெயராமன் எத்தனை வழக்கு போட்டு வச்சிருக்காரு ம். வேலுமணி மேலே? போன உள்ளாட்சி துறையில் பலாயிரம் கோடி கொள்ள 50 ரூபா குண்டு பொல்பெல்லாம் கார்பரேஷனில் போட்டது 1500 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க. ஆ? குப்பையல்ற ஜலால், சதக்கு ஜலால் ம். 700 கோடி ரூபா தான் கான்ட்ராக்ட். 7000 கோடி ஆக்கியிருக்க ம். வேலுமணி. இதெல்லாம் பேச மாட்டியே? ஆ? அப்போ உனக்கு யாராவது பணம் கொடுப்பவர்களை பேசுறதில்ல. பணம் கொடுக்காதவனா பேசுறது. தோண்டி தோண்டி அடிக்கிறது. ம். அப்போ இதுதான் ஜேர்னலிசமா? வேலுமணி, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எடப்பாடி உட்பட அத்தனை பேரும் இந்த ஆட்சி வந்தோடனையும் துபாயில் பேசி டீல் பேசி ஹெல்த் விஜயபாஸ்கர் செஞ்ச பாவம். மக்கள் சாப்பிட்ற பாராசெட்டமால் மாத்திரையெல்லாம் கோதுமை மாவு மைதா மாவில் கலந்து கொடுத்து பலாயிரம் கோடி தேடி வச்சிருக்கிற ஹெல்த் விஜயபாஸ்கர்லாம் 10,000 கோடி ரூபா பேரம் பேசி திமுகவுக்கு செட்டில் பண்ணியாச்சு. திமுகவுக்கு செட்டில் பண்ணியாச்சு. திமுக இந்த அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் போடாது, என்னைக்கும் போடாது. எவ்வளவு அது செட்டில்மெண்ட்டு? 10,000 கோடி. ஒரு பைசா இல்லாமல் திருடுனதில் ஆளுக்கு 300 கோடி 400 கோடி போட்டால் 10,000 கோடி வந்துச்சு. திமுக வாங்கிச்சு. பெரும் திருடு அலிபாபாவும் 40 திருடுகிட்டு இந்த கும்பல் இவ 10,000. இதெல்லாம் பேசியா சவுக்கு பேசு. இப்போ என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் மீடியா பல கோடி சேர்ந்துருச்சு. இனி எம்எல்ஏ ஆகணும். ஆமா, உதயநிதியை எதிர்த்து சேப்பாக்கத்தில் நான் தான் நிற்க போறேன். சேப்பாக்கத்தில் உதயநிதிக்கு எதிர்க்கக்கூடிய ஒரே வலிமையான ஆள் நான் தான். இப்போ அவருக்கு என்ன ஆசை? கோடிகள் சேர்ந்த பிறகு காரு, வண்டி, வாகனம் எல்லாம் சேர்ந்த பிறகு இப்போ அவருக்கு சட்டசபைக்கு போகணுமியா. மக்கள் முட்டாளாக இருந்தால் நாடாளுமன்றத்துக்கே நீ போவ. இதுதான் இப்போ இதுக்கு நடுவுல இது வந்துட்டு இந்த வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு படத்தோட பேரை எடுத்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல வந்து அஜய் வாண்டையார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ இந்த ஒரு பப்ல ஒரு போனது. சோ அந்த டீம் அந்த இதுல இருக்கிறவங்க தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துல பட தயாரிப்பாளர் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, நிறைய பிரஸ் மீட்ல எனக்கு அவர் யாருன்னே தெரியாது சவுக்கு சங்கர் அவர்களை. நாங்க போய் நேர்ல அவர்கிட்ட வந்து கேட்குறோம், தயவு செய்து இதை வந்து எடுத்துருங்க, நீக்கிடுங்க, இந்த மாதிரி போடாதீங்க, படம் ரிலீஸ் ஆகல, ரொம்ப கஷ்டப்பட்டு
ஒரு ஆவரேஜ் குடும்பம் தான் நாங்க, நகையெல்லாம் அடகு வச்சு தான் நாங்க இந்த விஷயமெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா வந்துட்டு நீங்க இப்படி போடுறீங்களேன்னு கேட்டதுக்கு 10,00,000 கொடு எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருக்கோம். எங்ககிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த எடுத்து இல்ல இப்ப சவுக்க பொறுத்த வரைக்கும், அன்னைக்கு என்ன மேட்ரு கிடைக்குது? ஒரு 10,00,000 போடலாம். இதுதானே தினம் தினம் இதான் வேலை. ம். அவருக்கு 2 போலீஸ் உயர் அதிகாரிகள் பழக்கமா. ஆ 2 பேர் பழக்கம். அந்த 2 பேரும் ஒரு ஒரு முன்னாள் கமிஷனர் ச அ ச இதில அர்பன்ல. ஒருவர் சிட்டி கமிஷனரா இருந்தார், கோயம்புத்தூர் கமிஷனரா இருந்தார். இந்த 2 பேரு தான் இவருடைய பேக்கப். அ ஒரு ஒரு சிபிஐ அதிகாரி மடக்கணும்னா, இவர்ட்ட சொல்லி ஒரு மேட்டர் போடுவாங்க. அந்த அதிகாரிட்ட சொல்லி உன்ன பத்தி வந்திருக்கு. ஐய்யய்யோ! பயந்து வந்து அந்த அதிகாரிட்ட சரண்டர் ஆவான். ஆன பிறகு அவர் எடுத்துருவாரு. ம். அப்போ இப்படி அ 2 பேருமே ஏடிஜிபிக்கள். அப்ப ஏடிஜிபியே சாதாரணமா இப்ப அந்த விஜய்ட்ட போய் செங்கோட்டையன் உட்கார்ந்திருக்கிற மாரி. ஆமா. எம்ஜிஆர் கிட்ட இருந்த ஆளு, ஜெயலலிதாட்ட இருந்த ஆளு, என்கிட்ட இப்ப கட்டி ரூம்ல படுத்து கிடக்குறாருயா. எப்படி? ஆ? எம்ஜிஆர்கிட்ட ஜெயலலிதாட்ட இருந்த ஒரு செங்கோட்டையா, நான் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் குடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த ரூம்ல படுத்திருக்காரு போய் பாரு. ம். இந்த மாதிரி ஏடிஜிபிக்களே தன்ட்ட சரண்டர் ஆகியிருக்கிற பொழுது, இவருக்கு என்ன தெனாவட்டு வந்துருச்சு? ஸ்டாலினா? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எடப்பாடியா? வேலுமணியா? அண்ணாமலையா? இப்போ அண்ணாமலைட்ட நெருக்கமா இருக்கிற பொழுது, இவர் சொன்ன இன்கம் டேக்ஸ் ரெய்டு. காசா கிராண்ட் மேனேஜர் வந்து, ஐயா பார்த்து ஏதோ செய்யுங்கய்யா. காசா கிராண்ட். பாசியம் பல லட்சம் கோடிக்கு பில்டர் பாஷ்யம். பாஷ்யம் அபினேஷ், ஐயா பார்த்து ஏதோ செய்யுங்கய்யா. ஏன்னா அவங்க இவனுக்கு கட்டுறது பூரா இங்க எல்லாம் அரசு நடத்துல தான் பில்டிங் கட்டி வித்துட்டு இருக்கான். ஆமா. இந்த முட்டா மக்கள்கிட்ட வித்துட்டு இருக்கிறான். ஆமா. நான் தாளம்பூர்ல ஒரு பில்டிங்க்கு போனேன். 32 மாடி. ம். 32 மாடி 1000 டபுள் பெட்ரூம் வீடு இருக்கு. டிவி கட்சி நேருவுடைய பில்டிங் இது. நிலம் யாருதுயா? அரசு நிலமா? எப்படி? அரசு நிலத்தில் 1500 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்ல கட்டடம் கட்டி வித்து, எப்படி அரசு நிலத்துக்கு மின்சார இணைப்பு, கழிவு நீர், குடிநீர், எம்எம்டிஎஸ், அப்போ இதெல்லாம் சவுக்கு கிடைச்சதுன்னா நேரு பற்றி பேசவே மாட்டார். அமைச்சர் நேரை பற்றி சவுக்கு பேசவே மாட்டார். பேச மாட்டாரு. ஏன்? ஈசிஆர்ல எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் வீடு, வாசல், சொத்து, சுகம் யாரு? நேரு காந்தி வழியாக கொடுத்துருக்காரு. அவர் எப்படி இப்ப வந்துட்டு தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி குண்டு கட்ட தூக்கிட்டு போறாங்க. கொஞ்ச நாள் உள்ள வச்சிருக்காங்க சார். திருப்பி அவர் வெளியே வந்து இதே போலதான் பேச போறாரு. பேச்சு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்ல போறாரு. மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள கூட்டு போவாங்க வெளியே. இதுல ஏதாவது திட்டம் இருக்கா? திட்டம் இல்லம்மா. ஆமா, நல்ல கேள்வி. நீங்க ஒவ்வொரு ரவுடிக்கும் 20 கொலை கேஸே நிலுவையில் இருக்கு தெரியுமா? அப்படி A+ ரவுடிகள் யாருக்கும் 2000 பேர் இருக்கான். பழைய ஏடிஜிபி, பழைய டிஜிபி சைலேந்தர் பாபு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தார். 2000 A+ ரவுடிகள். ஒவ்வொருத்தர் பேர்லையும் 15 கொலை கேஸ். எவ்வளவு? ஒரு கேஸ் கூட நிரூபிக்கப்படலைன்னா யார் மேல குற்றம்? சொல்லுங்க. போலீஸ் மேல தான் குற்றம். அதுதான். அப்போ இல்ல நீதி அரசரா போய் தேடி அக்கிஸ்லாம் தேடி பிடிச்சி தேடுவாரு. குப்பம் குப்பமா அவரா போய் தேடுவாரு நீதிபதி. அப்போ காவல்துறை தான் நிரூபிக்கணும். இப்ப 30 வழக்கு நிலுவையில் இருக்கு. காவல்துறை வந்துட்டு பின்வாங்குறாங்க. பயப்படுது. யாருக்கு? இவர் சவுக்கு. ஏன்னா இவருக்கு பிஜேபி. எப்படி சார் காவல்துறை பயப்படுறாங்கன்னா அவங்க கதவு திறக்கிறவரை அங்க நின்று அப்படி குண்டு கட்டா தானே தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா, 30 கேஸ் இருக்குல்ல. ஏன் எங்க இவ்வளவு நாள் எங்க போனீங்க? 30 கேஸ் இருக்குல்லம்மா. 30 கேஸுக்கு ஏன் கைது செய்யல? அந்த கோர்ட்ல ஏன் நடத்தல? சார்ஜ் ஷீட் போடல? ஏன் தண்டனை வாங்கி கொடுக்கல? ஏன் என்ன காரணம்? இன்னும் உங்களுக்கு நோண்டி அடிச்சிருவான் சவுக்கு. இன்னும் உங்களை தோண்டி தோண்டி அடிப்பான். இப்போ எதையும் அடிச்சிட்டு போயா, எங்களை அடிக்காதையா. யாரு? திமுகவும் திமுக போலீஸ். இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்துட்டு பிளான் போட்டு தான் வந்துட்டு ஒரு பிளான் இல்லம்மா. ஒரு பிளான் இல்ல. அதாவது இந்த அஜய் வாண்டியா என்ன நடந்தாலும் அரசியல்ல வந்துட்டு இப்ப யார் என்ன நடந்தாலும் நம்ம வந்து எலெக்ஷனை நெருங்கிட்டோம். எலெக்ஷனோட ரொம்ப நெருக்கத்துல இருக்கும். இப்ப எங்க என்ன நடந்தாலும் இது வந்து பேர் எங்க போகுதுன்னா இது டிஎம்கே. ஆமா, வரதான். ஏன்னா வந்துட்டு டிஎம்கே பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்துட்டு இல்ல திமுகவா பேசிட்டு தானே இருக்கான். இல்ல யார் சார் பேசுறாங்க? அதெல்லாம் எல்லாரும் பேசுறாங்க. அப்படி இல்ல இது என்ன சர்வாதிகார ஆட்சியா நடக்குது? அப்படி இல்ல ஒண்ணு இல்ல. ஜெயில் பெயில்
என்ன இருக்கு? பெயில், ஜெயிலு, ரயில், ஜெயில், ஜெயில். பெயில் அவ்வளவுதான். எல்லாம் இந்த நாட்டில் நீதி இருக்குமா? நீதி இன்னும் சாகல. நீதிமன்றங்கள் சாகல. முதலமைச்சர் நினைத்தாலும் கூட நீங்க எங்க போய் நீதி வாங்கலாம்? நியாயம் ஆ ஜெயிக்கும். நீதிமன்றங்கள் இன்னும் நீதியரசர்கள் நீதியை வழங்கி கொண்டே இருக்காங்க. யாரு கவாயின்னு ஒருத்தர் இருந்தார், ஆ, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜு. அது பண்ணி செருப்பு வீசுறாங்க பார்த்தீங்களா? ஏன் அவரு நீதி நீதி அம்பேத்கர் பக்கம். சிஷியம். அவரு அம்பேத்கர் சிஷியம். ஆமா. அம்பேத்கர் சட்ட மாமேதை அம்பேத்கருடைய சிஷியம் செருப்பு வீசுறாங்க. செருப்பு வீசி விளக்கு மாதிரி நான் என்னுடைய நீதி பரிபாலனம் விருப்பு வெறுப்பு இன்றி அப்பாவி எளிய மக்களுக்கு கூட இந்த நீதி கிடைக்கணும் என்பதற்காக தான் நான் தலைமை நீதிபதியாக இருக்குன்னு போயிட்டார். அப்போது சவுக்கை வந்து எப்போவோ வழக்கை போட்டு குற்றப்பத்தி தாக்கல் ஜெயிலில் போட்டு கதையை முடிச்சிருக்கலாம். தொலைஞ்சு போ. இப்போ இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? குண்டர் சட்டம் அடைக்கப்படுவார். குண்டர் சட்டம் ஆ, அடைக்கப்படுவார். சரி. ஏன்னா இந்த இவ்வளோ கேஸ் நிலுவையில் இருக்குல்ல. குண்டர் இல்ல. சட்டம்னா எத்தனை நாளைக்கு? இல்ல அது தெரியாத 6 மக்களுக்காக அது குண்டர் சட்டத்தில் போட்டால் 6 மாதத்துக்கு பெயில் கிடையாது. பெயில் எடுக்க முடியும், பெயில் பெயில் எடுக்க வாங்க முடியாது. முடியாது. அதான் குண்டர் சட்டம். ஆ, என்எஸ்ஏன்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த கடத்தல்காரன் தேச விரோதி நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அதில் போட்டாலும் 6 மாதம் ஆகும், பெயிலே கிடைக்காது. ம். அப்போ அதே போல் ஷவுக்கு போன முறை குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்க. ஆமா, ஆமா. இப்போ அதே போல் இப்போவும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு. ஒரு ஆள் மேல 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 கேசஸ் விழுந்துட்டே குற்றவாளி மேலே கேஸ் போட்டு தானே ஆகணும். ஆ, குற்றவாளி மீது, பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் மீது, அடுத்த பொண்டாட்டிய குடும்பத்தை கெடுக்கிறவன் மேலே, ஸ்ரீமதி வழக்கில் காசு வாங்கினவன் மேலே வழக்கு போடத்தானே வேணும். இந்த காவல்துறை அத்தனை வழக்குகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் ஒரு வழக்கு 3 வருஷம்னா 10 வழக்கு 30 வருஷம் தான். 30 வருஷம் கழிச்சு ஜவுக்கு வெளியே வர முடியும். அப்படிலாம் செய்யலை. இல்ல அதுதான் கேக்குறேன். இப்ப நீங்க சொன்ன இதுல இருந்து தான் ம், கேள்வி ம். கேக்குறேன். கடைசியா கோயம்புத்தூர்ல அரெஸ்ட் பண்ணி தேனி தேனியில் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூர் கொண்டு வராங்க. கோயம்புத்தூர் கொண்டு வராங்க. அப்போ வந்து வண்டியில கஞ்சா வச்சிருந்த ஒரு இஷ்யூ போச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண் போலீஸாரை வந்துட்டு ம். தவறா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. அது ஒரு பெரிய அளவுல பரபரப்பாச்சு. 6 மாசம் உள்ள இருந்தாங்க. பேசவே கூடாது, சேனல்ல பேசக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு நார்மலா எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கு. திருப்பி வந்துட்டு அவர் உள்ள கொண்டு போயிருக்காங்க. இது திருப்பி ஒரு ஆள் மேல தொடர்ந்து வழக்குகள், குற்றச்சாட்டுகள், ஒரு விஷயம் வந்துட்டு இவர் மேல போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன இப்ப நீங்க சொன்னீங்க 6 மாசம் வெளியே வர முடியாது. அப்படின்னு பார்த்தா 6 மாசம் ஒவ்வொரு கேஸுக்குன்னு பார்த்தா 30 வருஷம் உள்ள இருந்துதான் ஆகணும். ஆனா இன்னும் ஒரு 6 வருஷத்துல அவர் வெளியே வரத்தான் போறாரு. வந்து பேசதான் போறாரு. ஸோ இப்படியே நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? பின்னாடி அவரு மாலவையும் தான் இருக்காங்க. இவர் முன்னாடி, அவர் பின்னாடி. இதுதான். ஏன்னா பல கோடி பணம் சேர்ந்துருச்சு. இந்த பணத்துக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும், அதிகாரம் வேணும். நீங்கள் அந்த நீங்கள் கொழுப்பு வந்துடும். பணம் கோடிகளில் கொட்டுகிற பொழுது எதை போலீஸை விலைக்கு வாங்கிடலாம், கவர்மெண்ட்டை விலைக்கு வாங்கிடலாம், அதிகாரி விலைக்கு வாங்கிடலாம், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாங்கிற இந்தியாவில் அந்த திமிரு வந்துடும் எல்லாத்துக்கும். எல்லாரும் இது மற்ற நாடாக இருந்தால் அத்தனைக்கும் ஒரே சட்டம்தான். சாதாரண குடிமகனுக்கும் அதே சட்டம்தான், குயின் எலிசபெத்துக்கும் அதே சட்டம்தான். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. இங்கே காந்தியின் ஆட்சி. சமூக விரோதி பூரா கோடிக்கணக்காக சேர்த்து வச்சுக்கிறேன். சமூக விரோதி பூரா. அப்போது 2000 A+ ரவுடிகள் இருக்கிறதாக டிஜிபி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணார். எப்படி 2000 ரவுடி A+ ரவுடி வந்தான், B+ ரவுடி வந்தான்? காவல்துறை தன்னுடைய கடமை செய்ய விடுவதில்லை அரசியல்வாதிகள். அரசியல்வாதிக இப்போ இவருக்கு பிஜேபி பெரிய பேக்கப். யாருக்கு? திமுகவை அடிப்பதை ரசிக்கிறான். யாரு? பிஜேபி, RSS. எப்போ நீ அடி, நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவர் அடிக்கத்தானே செய்வார். இதுதான். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டீங்கல்ல, யார் இருக்கா? பிஜேபி. அததான் சார் நீங்க அததான் சொல்லுவீங்க, இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இருக்காதான் திருப்பி நான் அதை கேட்டுருக்கேன். ஏன்னா ஈஸியா வெளியே வரோம், ஈஸியா உள்ள போறோம். இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு நடக்குமா? ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கேஸ்ல மாட்டிடுறாங்க. சாதாரண மனுஷன் சாதாரண மனுஷன் இப்படி குற்றமெல்லாம் செய்ய மாட்டானே. அவன் சட்டத்துக்கு பயப்படுவான், போலீஸுக்கு பயப்படுவான். பயந்தாலும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டா ஈஸியா வெளியே விட்டுருவாங்களா? இல்லம்மா, நீங்க குற்றவாளி போலீஸ் விடணுங்கிறீங்களா? இல்ல விட்டுருவாங்களான்னு கேக்குறேன். கோர்ட் இருக்குல்ல. அப்ப இவரை எப்படி விடுறாங்கன்னு கேக்குறேன் நான். இவரை 6 மாசம் ஜனநாயகம் அப்படிதான் இருக்கு. 6 மாசத்துல குண்டர் சட்டம் உடைச்சா வெளியே வர வேண்டியதான். மறுபடியும் ஒரு கேஸ் இருந்தது, அந்த கேஸில் கைது பண்ணியிருக்கணும். அவங்க அப்படி பண்ணலை. ஏன்? இந்த போலீஸு
பாஜகவுக்கு பயப்படுது. பாஜகவுக்கு பயப்படுது. ஏன்னா இவர்களும் பல ஊழலை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அரசும் பல ஊழல். நீங்கள் அதிமுக அமைச்சர்கள்ட்டே 10,000 கோடி வாங்கியிருக்காங்க. யார் மேலேயும் வழக்கு போடலை. ஏன் இன்னைக்கு வரைக்கும் வேலுமணி மேலே போடல, தங்கமணி மேலே போடல, ஹெல்த் விஜயபாஸ்கர் யார் மேலேயும் வழக்கு போடலையே. அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஒரு அமைச்சர் 300 கோடி ரூபான்னு ஏறக்குறைய நம்ம 35 மினிஸ்டரும் 300 400 200 போட்டு 10,000 கோடி ரூபாயை எங்கள் துபாயில் கொடுத்து பேசி முடிச்சாச்சு. அதனால் அதிமுக ஆட்சியாளர்களை, ஊழல்வாதிகளை யார் காப்பாற்றுறா? திமுக காப்பாற்று. திமுகவை யார் காப்பாற்றுவா? அதிமுக காப்பாற்று. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் திராவிட மாடல். ஓகே.